தமிழர்களின் கலாச்சாரம் மற்றும் பண்பாட்டின் அடையாளமாக பொங்கல் விழா கொண்டாடப்படுகிறது. இந்தியா மட்டுமின்றி உலகம் முழுவதிலும் வாழும் தமிழர்கள் சாதி மதம் கடந்து பொங்கல் பண்டிகையை கொண்டாடி மகிழ்கின்றனர். 4 நாட்கள் விழாக்கோலம் காணும் இந்த பொங்கலில் தமிழர் திருநாளாம் பொங்கல் பண்டிகையின் முதல் நாளில் கொண்டாடப்படுவதே போகி பண்டிகை. பழையன கழிதலும் புதியன புகுதலுமே வழுவல கால வகையினானே என்பது பவணந்தியார் நமக்கு அளித்த நன்னூல் பாடலாகும். இதன் சாராம்சத்தை கருப்பொருளாக கொண்டு ஒவ்வொரு வருடமும் தமிழ் மாதமான மார்கழியின் கடைசி நாளன்று போகி பண்டிகை கொண்டாடப்படுகிறது. வேளாண்மையே தமிழர்களின் முதன்மை தொழிலாக இருந்தபோது போகி பண்டிகை சுத்தம் செய்யும் விழாவாக மட்டுமின்றி சுகாதாரம் பேணும் விழாவாகவும் இருந்து வந்துள்ளது. அந்த ஆண்டு முழுக்க உடுத்திய பழைய உடைகள், கால்நடைகளுக்காக சேமித்து வைக்கப்பட்டிருந்த பழைய வைக்கோல் போன்றவையெல்லாம் தீயிட்டு அழித்துவிட்டு புதியவைகளை ஏற்கும் நாளாக போகி பார்க்கப்பட்டது. ஆடி மாதத்தில் விதைத்த நெற்பயிர்களை மார்கழியில் நல்லபடியாக அறுவடை செய்ய உதவியாக இருந்த மழைக்கு நன்றி சொல்லும் விதமாகவும் இது அமைந்தது. வீட்டில் உள்ள பழைய தேவையில்லாத பொருட்களை புறக்கணித்து புதியன வந்து புகுதல் வேண்டும் என்ற நம்பிக்கையோடு தேங்கி கிடக்கும் குப்பைகள், தேவையற்ற பொருட்களை அப்புறப்படுத்தி வீடு சுத்தமாக்கப்படும். பழைய பொருட்களையும் பயனற்றவைகளையும் விட்டரிக்கும் நாளாக கருதப்படும் இந்த நாளன்று வீட்டை மட்டுமல்ல, மனதில் இருக்கும் தீய எண்ணங்களையும் நீக்க வேண்டும் என்பதே இதில் உள்ள தத்துவம். மனதில் உள்ள பழைய கவலைகளையும் கெட்ட எண்ணங்களையும் அக்னிகுண்டத்தில் போட்டு பொசுக்கிவிட வேண்டும் என்பதே இதன் சாராம்சம். தை பிறக்கும் புத்தாண்டை புது மனிதனாக வரவேற்க வேண்டும். அன்று நல்ல எண்ணங்களோடும் சீரிய நம்பிக்கையோடும் புதிதாக நாம் பிறக்க வேண்டும் என்பதற்காகவே வருட இறுதியில் எல்லா கெட்ட எண்ணங்களும் தீயிலிட்டு கொளுத்துவதாக இந்த போகி அமையும். பழையவற்றை போக்குவதால் நம் முன்னோர்கள் இந்த பண்டிகையை போக்கி என்று அழைத்தனர். அது காலப்போக்கில் மருவி போகி என மாறிவிட்டது. அக்கால வழக்கப்படி ஆண்டின் கடைசி நாள் என்பதால் நடந்து முடிந்த நல்ல நிகழ்வுகளுக்கு நன்றி கூறும் நாள் போகி என்போரும் உண்டு. போகம் என்றால் இன்பம், மகிழ்ச்சி என்கிற பொருள்படும்படி அதேவேளை போகம் என்னும் வார்த்தை விவசாயத்தோடு தொடர்புடையது. இந்த ஆண்டு ஒரு போகம் செய்தேன், இந்த ஆண்டு 2 போகம் செய்தேன் என விவசாயிகள் கூறுவதை நாம் கேட்டிருப்போம். பொங்கலின் முப்பெரும் விழாக்களான போகி, பொங்கல், மாட்டுப் பொங்கல் என 3மே விவசாய தொடர்புடையவைதான். அதேவேளை இந்த போகி நாளானது ஏடு எடுக்கும் தினம் என்று முன்னாளில் கடைபிடிக்கப்பட்டது என்பதையும் நாம் மறந்துவிடக்கூடாது. இந்நாளில் பழைய ஓலைச்சுவடிகளை எடுத்து பழைய சிதைந்த ஏடுகளை நீக்கிவிட்டு புதிய ஏடுகளை சேர்க்கும் பழக்கமும் இருந்து வந்தது. அதேபோல் இந்நாளில் புத்தகங்களை பராமரிக்கும் பணியை நாமும் செய்யலாமே. அது மட்டுமின்றி இந்த போகி பண்டிகை அன்றுதான் மழைக்காலம் முடிந்து குளிர் உச்சமாகும் காலம் என்பதால் அதிகம் நோய் கிருமிகள் பரவும் ஆபத்தும் உள்ளது. அதுவும் நோய் தொற்று பரவும் இந்த சூழலில் பாரம்பரியமாக நாம் செய்து வரும் மருத்துவ முறைகளை கடைபிடிக்க வேண்டும். குறிப்பாக வீடு முழுக்க மஞ்சள், சாணம் தெளித்து சாம்பிராணி, குங்கிலிய தூபம் போட்டு சூழலை சுத்தமாக்கலாம். வழக்கமாக போகியில் கடைபிடிக்கப்படும் காப்பு கட்டும் சடங்கை செய்யலாம். அதாவது வீட்டு வாசலில் பின்வாசலில் மூலிகை காப்பான்களை கட்டி வைக்கலாம். இந்த மூலிகை காப்பான்களில் கட்டாயம் மாவிலை, நொச்சி, வேம்பு, ஆவாரம், மஞ்சள் கொத்து, சிறுபிழை, தும்பை, பிரண்டை, துளசி ஆகியவை இருத்தல் வேண்டும். இது சிறந்த நோய் தடுப்பானாக இருந்து உங்களையும் உங்கள் கால்நடைகளையும் பாதுகாக்கும்படி அமையும். போகி அன்று அனைவருமே தங்கள் வீட்டிலுள்ள பழைய பொருட்களை எரித்து போகி பண்டிகை கொண்டாடுவது என்பதே மரபு. நம்முடைய முன்னோர்கள் இயற்கை பொருட்களிலிருந்து தயாரிக்கப்பட்ட பழைய பொருட்களை தீயிட்டு கொளுத்தி வந்தனர். இதனால் அப்போதெல்லாம் காற்று மாசுபாடு என்பதே கிடையாது. பிளாஸ்டிக், செயற்கை இழைகளால் தயாரிக்கப்பட்ட துணிகள், ரப்பர் பொருட்கள், பழைய டயர் டியூப், காகிதம், ரசாயனம் கலந்த பொருட்கள் உள்ளிட்ட பல பொருட்களை எரிப்பதனால்
காற்று மாசும் ஏற்படுகின்றது. புகையின் காரணமாக விமானங்கள் வருகை புறப்பாடுகளில் கூட தாமதம் ஏற்படுவதாக இந்த புகை மண்டலம் அமைவதால் வாகன ஓட்டிகளும் சிரமம் அடைகின்றனர். நச்சு வாயுக்களால் பொதுமக்களுக்கு மூச்சு திணறலும் கண் எரிச்சல் உள்ளிட்ட பாதிப்புகளும் ஏற்படுகின்றது. இதனை தவிர்க்க போகி பண்டிகையின் பொழுது பழைய பொருட்களை எரிக்க வேண்டாம் என மாசு கட்டுப்பாட்டு வாரியமும் தெரிவித்திருக்கிறது. அதன்படி ஆரோக்கியமான சூழலோடு போகி பண்டிகையை கொண்டாட முன்வரலாமே. பழையன கழிதல் என்று வரும்போது மனதில் இருக்கும் மாசுக்கள், தவறான எண்ணங்கள் மற்றும் எதிர்மறையான சிந்தனைகளை நீக்கிவிட்டு தூய்மையான நேர்மறையான சிந்தனைகளை விதைக்கும் வகையில் செயல்பட வேண்டும். மனதில் இருக்கும் பழைமை அனைத்தையும் நீக்கினால் புதிய ஆரோக்கியம் பிறக்கும். ஆனால் அண்மை காலங்களில் போகி பண்டிகை என்பது சுற்றுச்சூழலின் உயிர்ப்பினை கெடுக்கும் விதமாகவே மாறிப்போனது. உணர்வு ரீதியாக ஆரோக்கியத்துடன் கொண்டாடப்பட்ட நாட்கள் மறைந்து விஷப்புகையை சுவாசிக்கும் ஒரு நாளாகவே போகி பண்டிகை மாறி போயுள்ளது. இன்றைக்கு போகி என்றாலே எதையாவது எரித்தே ஆக வேண்டும் என்று கங்கணம் கட்டிக்கொண்டு சைக்கிள், கார் டயர்களையும் பிளாஸ்டிக் பொருள்களையும் தீ வைத்து எரிப்பது சுற்றுச்சூழலுக்கு நாம் செய்யும் மிகப்பெரிய துரோகமாகும். காற்று மாசுபடுவதால் மனிதர்களுக்கு மட்டுமின்றி உயிர் சங்கிலியை பாதுகாக்க உதவும் பறவைகள் மற்றும் விலங்கினங்களின் வாழ்நாளும் வெகுவாகவே குறையும் என்கிறது ஆய்வு. தனக்காக வாழ்வதல்ல மனிதம், அனைத்து உயிர்களுக்கும் மதிப்பளிப்பதுதான் மனிதம் என்பதை புரிந்து கொண்டு வாழ வேண்டும். ஆகவே நாம் தனி மனிதனாக சரியானது எது, தவறானது எது என்ற புரிதலோடு செயற்படுவது அவசியமாகிறது. தேவையான சந்தர்ப்பங்களில் பழமையை தவிர்த்து புதுமையை புகுத்த வேண்டும். தனி மனிதனாக சிந்தித்து தவறுகளை திருத்திக் கொண்டு புதிய மனிதனாக பிறப்போம். இன்றைய போகி பண்டிகையில் நாளை தை திருநாள், புதிதாய் பிறப்போம், மனிதம் காப்போம்.